Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. சிலிண்டர் விலை அதிகரிப்பால் ஹோட்டல்களில் உணவுப் பொருட்களின் விலை கடும் உயர்வு. சென்னையில் 10 ரூபாய்க்கு விற்ற ஒரு இட்லி 15 ரூபாயாக அதிகரிப்பு. வணிக சிலிண்டர் விலை உயர்வால் கன்னியாகுமரியில் 12 ரூபாய்க்கு விற்ற டீ 15 ரூபாயாக அதிகரிப்பு. தின்பண்டங்கள், பரோட்டா உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலையும் அதிகரிப்பு. வணிக சிலிண்டர் விலை உயர்வால் விடுதி கட்டணம் அதிரடியாக உயர்வு. உணவுடன் சேர்ந்த விடுதி கட்டணத்தை உயர்த்துவதாக தமிழ்நாடு ஐடி விடுதிகள் மற்றும் பிஜி உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. நான்கு பேர் தங்கும் சாதாரண அறையில் ஒரு நபருக்கு 6,500 ரூபாயும், ஏசி அறைக்கு 7,500 ரூபாயும் கட்டணம். வரும் 5ஆம் தேதி முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வரும் என அறிவிப்பு. சென்னை, திருச்சி, மதுரை உட்பட 13 இடங்களில் சதமடித்தது வெயில். அதிகபட்சமாக வேலூரில் 107.2 டிகிரி வெயில் சுட்டெரித்தது. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும். கடலோர தமிழகத்தில் அசௌகரியம் ஏற்படலாம் என தகவல். தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று முதல் ஒரு வாரத்துக்கு கனமழை. கோவை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருப்பூர் மாநகர பகுதிகளில் பலத்த காற்றுடன் ஆலங்கட்டி மழை. கோடை வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. கோவை மாவட்டம் வால்பாறையிலும் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல். சேலம் மாவட்டம் ஆத்தூர், கெங்கவல்லி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. சூறை காற்றுடன் பெய்த மழையால் தணிந்தது வெப்பம். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஆளப்போவது யார்? நாளை மறுநாள் வெளியாகிறது 5 மாநில தேர்தல் முடிவுகள். தமிழ்நாட்டில் வாக்கு எண்ணிக்கைக்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரம். பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் காணொலியில் ஆலோசனை. வாக்கு எண்ணிக்கைக்காக தமிழகம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் 1 லட்சம் காவலர்கள். 62 வாக்கு எண்ணும் மையங்களில் மட்டும் துணை ராணுவத்தினரோடு 18,000 காவலர்கள் பாதுகாப்பு. மேற்கு வங்கத்தில் 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு. மாலை 5 மணி வரை 86 விழுக்காடு வாக்குகள் பதிவு. மேற்கு வங்கத்தில் வாக்கு எண்ணிக்கை மேற்பார்வை பணிகளில் மத்திய அரசு அதிகாரிகளை ஈடுபடுத்துவதை எதிர்த்து தொடர்ந்த வழக்கு. முதல்வர் மம்தா பானர்ஜியின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். மேற்கு வங்கத்தில் கூடுதலாக 242 பார்வையாளர்கள் நியமனம். அமைதியான முறையில் வாக்கு எண்ணிக்கையை நடத்த தேர்தல் ஆணையம் நடவடிக்கை.
சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் மொபைல் செயலி வாயிலாக பொதுமக்களுக்கு தெரிவிக்க ஏற்பாடு. இணையதளத்தில் மட்டுமின்றி இசிஐ நெட் மொபைல் செயலி வழியாகவும் முடிவுகளை வெளியிட உள்ள தேர்தல் ஆணையம். திமுக ஆட்சியை கைப்பற்றப் போகிறது, அதற்கு விசிகவின் அணுகுமுறையும் ஒரு காரணம் என திருமாவளவன் பேச்சு. மாற்றம் என்ற பெயரில் வேறு முடிவு எடுத்திருந்தால் தமிழ்நாடு அரசியலே தலைகளாக மாறியிருக்கும் என்றும் திருமாவளவன் கருத்து. இன்றைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்த மாபெரும் வெற்றியை பெறப்போகிறது, திமுக ஆட்சியை கைப்பற்றப் போகிறது என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகளின் உறுதிப்பாடான நிலைப்பாடும் ஒரு காரணம். மாற்றம் என்கிற பெயரில் நாம் வேறொரு முடிவை எடுத்திருந்தால் தமிழ்நாடு அரசியல் தலைகீழாக மாறியிருக்கும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. தேர்தலில் ஒரு சில தொகுதிகளில் விசிகவினர் சிறப்பாக பணியாற்றவில்லை என அக்கட்சி தலைவர் திருமாவளவன் அதிருப்தி. ஒரு சில இடங்களில் கூட்டணி கட்சியினருக்கு ஒத்துழைக்கவில்லை என்று தகவல் வந்துள்ளதாகவும் பேச்சு. நாம் போட்டியிடாத பிற தொகுதிகளில் நம்முடைய தோழமை கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு தேர்தல் பணி ஆற்றியதில் ஒரு சில தொகுதிகளில் இருந்து தோழர்கள் ஒற்றுமையாக இருந்து பணியாற்றவில்லை என்கிற தகவல்கள் வந்துள்ளன. அது குறித்து தகவல்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. 2009 மற்றும் அதற்கு பிறகு பிறந்தவர்கள் புகைப்பிடிக்க தடை விதித்து சட்டம் இயற்ற வேண்டும். இங்கிலாந்து சட்ட வரைவை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடிக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடிதம். சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை நேர்மையாக நடத்த வேண்டும் என தாவேகவின் ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தல். வாக்கு எண்ணும் மையத்தை சுற்றி 1 கிலோமீட்டருக்கு கட்சியினரை அனுமதிக்க கூடாது என்றும் கோரிக்கை. அனைத்து சென்டர்ஸுக்கும் வெளியே சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு 1 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு எந்த விதமான கூட்டமோ எந்த விதமான கட்சிக்காரர்களுடைய நிர்வாகிகளோ தொண்டர்களோ கவுண்டிங் சென்டர் பக்கத்தில் இருக்கவே கூடாதுங்கிறத நாங்கள் வேண்டுகோள் விடுச்சோம். ஜனநாயகன் படத்தை இணையதளத்தில் சட்டவிரோதமாக வெளியிட்ட விவகாரம். 9 பேரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்தது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். நாடு முழுவதும் நாளை நடைபெறுகிறது மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு. தேர்வர்களுக்கான விதிமுறைகளை வெளியிட்டது தேசிய தேர்வு முகமை. முழுக்கை ஆடை கம்பளி உடைகளை அணிந்து நீட் தேர்வு எழுத அனுமதி. மாணவர்களின் மனநலனை காக்கும் வகையில் நட்புடன் உங்களுடன் திட்டத்தை கொண்டு வந்துள்ள தமிழகம். மதுரையில் முதுகலை நீட் தேர்வு நடைபெற்ற மையத்தில் அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில் பாஜக முகவர் கூட்டம். கல்லூரி நிர்வாகத்தினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பெற்றோர். தங்க விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 1,12,000 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 14,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்வு. 1 கிராம் வெள்ளி 270 ரூபாய்க்கு விற்பனை. கோடை விடுமுறையால் கொடைக்கானலுக்கு படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள். ஏரிப்பாலம் முதல் பெருமாள் மலை வரை அணிவகுத்து நிற்கும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள்.
மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வாக மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளித்த கள்ளழகர். பூஜைக்கு பிறகு பறக்கவிடப்பட்ட நாரை. கோடை விடுமுறையை முன்னிட்டு வேளாங்கண்ணி பேராலயத்தில் குவிந்த பக்தர்கள். கடலில் குளித்து சுற்றுலா பயணிகள் உற்சாகம். திருப்பதியில் இலவச தரிசனத்திற்கு 24 மணி நேரம் காத்திருக்கும் பக்தர்கள். கோடை காலம் முடியும் வரை VIP தரிசனத்தையும் ரத்து செய்த கோயில் நிர்வாகம். திருப்பதி லட்டு சர்ச்சை தொடர்பான விசாரணையில் அதிர்ச்சி தகவல். 70 லட்சம் கிலோ நெய் சோதனையின்றி பயன்படுத்தப்பட்டதாக ஒரு நபர் விசாரணை குழு அறிக்கை. அமெரிக்காவுடன் மீண்டும் போர் வெடிக்கும் அபாயம். ஈரான் புரட்சிப்படை அதிகாரி தகவல். இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு 72,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆயுதங்களை ஏற்றுமதி செய்ய அமெரிக்கா முடிவு. மேற்காசியாவில் போர் பதற்றம் நீடிக்கும் நிலையில் அமெரிக்காவின் முக்கியத்துவம் மிக்க திட்டம். அமெரிக்காவின் புகழ்பெற்ற ஸ்பிரிட் விமான நிறுவனம் மூடப்பட்டது. மேற்காசிய போர் எதிரொலியாக ஏற்பட்ட பொருளாதார இழப்புகளால் திவாலான நிலையில் நடவடிக்கை. பிலிப்பைன்ஸில் வெடித்து சிதறும் மயோன் எரிமலை. 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு பரவிய எரிமலை குழம்பு. தென்கொரிய தலைநகர் சியோலில் வேலைப்பளு தூக்கமின்மையால் தவிக்கும் மக்களுக்கு தூக்க போட்டி. அதிக நேரம் தூங்கி முதலிடம் பெற்ற 80 வயது முதியவர். மகளிர் T20 உலக கோப்பைக்கான இந்திய அணி அறிவிப்பு. ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான 15 பேர் கொண்ட அணியை அறிவித்தது BCCI. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.